ஒருவனுக்கு எதற்கெடுத்தாலும் கோபம். அவனுடைய கோபத்தை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அனைவரையும் தகாத வார்த்தைகளால் பேசி காயப்படுத்தி விடுகிறான். ஒரு நாள் அவன் அவனுடைய குருவை சென்று சந்திக்கிறான். குருவே, என்னால் என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்கிறான். அப்போது குரு அவனை பார்த்து கேட்கிறார், எங்கே அந்த கோபத்தை காட்டு என்று கேட்கிறார். என்ன கோபத்தை காட்டுவதா? அதை எப்படி காட்ட முடியும்? அது எப்போதாவது ஒரு முறைதானே வருகிறது, அதை எப்படி காட்ட இயலும் என்று கேட்கிறான். சரி, அந்த கோபம் வரும்போது என்னை வந்து பார் என்று சொல்கிறார். அது எப்படி உங்களை வந்து பார்க்க முடியும்? கோபம் வரும்போது உங்களை வந்து சந்திப்பதற்கு முன்பாகவே அந்த கோபம் அடங்கிவிடுமே, அதுவரை நீடித்து கொண்டே இருக்குமா என்ன என்று கேட்கிறான். இவ்வளவு தெளிவாக கேள்விகள் கேட்கிறாயே, ஒன்றை ஏன் புரிந்து கொள்வதற்கு மறுக்கிறாய்? அதாவது அந்த கோபம் என்பது உன்னுடைய இயல்புத்தன்மை கிடையாது. உன்னுடைய இயல்புத்தன்மையாக இருந்தால் நான் கேட்கும் போதெல்லாம் உடனடியாக உன்னால் காட்ட முடியும். அப்படி காட்ட முடியவில்லை என்றால் உன்னுடைய இயல்புத்தன்மை இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள் என்று சொன்னாராம். நாம் நம்முடைய இயல்புத்தன்மை என்ன என்பதை புரிந்து கொண்டு விட்டால் நமக்கு கோபம் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது.